வணக்கம் டிஎன்பிஎஸ்சி நண்பர்களே, இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் நம்பர் 10, அதில் செகண்ட் பார்ட். கொஷின் போகலாம். பெண்களின் தாழ்வான நிலைக்கு காரணம் எழுத்தறிவின்மை. பெண்களுக்கு கட்டாய கல்வி வழங்க பணிகளை மேற்கொண்ட அமைப்பு சுயமரியாதை இயக்கம். ஈவேரா ராமசாமி ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு 1918, 1919. வைக்கம் வீரர் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர் ஈவேரா ராமசாமி. சேரமான் தேவி குருகுலம் பள்ளியை தலைமை தாங்கி நடத்தியவர் வாவே சுப்பிரமணியம். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. பெரியார் தொடங்கிய இதழ்கள்: குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். ஆர்டர் பண்ண சொல்லி கொஷின் கேட்கலாம், இல்லை சிங்கிள் லைனராக இயரும் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். இது கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் பெரியார். பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி சிங்காரவேலர். B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் எந்த ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்தார்? 1936. தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1937, 39. திராவிடக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1944. பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலின் ஆசிரியர் தந்தை பெரியார். இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அறிமுகம் செய்த ஆண்டு 1989. இரட்டமலை சீனிவாசனின் காலம் 1859 முதல் 1945 வரை. இரட்டைமலை சீனிவாசன் என்பவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள்: ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. இந்த கொஷின் தான் போன குரூப் 4ல் கேட்டாங்க. இந்த 3 பட்டத்தையும் வாங்கினது யாருன்னு சொல்லிட்டு போன குரூப் 4ல் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். தமிழில் எழுதப்பெற்ற முதலில் வெளியான சுயசரிதை நூல் ஜீவிய சரித சுருக்கம் 1939 வெளிவருது. இது யாரோட சுயசரிதைன்னு கேட்டால் இரட்டைமலை சீனிவாசன். ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் இரட்டைமலை சீனிவாசன் 1893 உருவாக்குறாரு. ஆல்ரெடி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டவர் இரட்டைமலை சீனிவாசன். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட தமிழர் இரட்டைமலை சீனிவாசன். ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் MC ராஜா. இது ஏற்கனவே கேட்டாங்க அந்த கொஷினையும். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் MC ராஜா 1928. இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கியவர் BP வாடியா 1918. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு மற்றும் இடம் 1920 அக்டோபர் 31 நடந்துச்சு. இடம் மும்பை. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் சிங்காரவேலன். கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஸ்பென்சர், ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர் சிங்காரவேலர். மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் சிங்காரவேலர் 1923. தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் சிங்காரவேலர். இந்த கொஷின் போன குரூப் 4ல் கேட்டாங்க. தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் அபிரகாம் பண்டிதர் 1912.
முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு 1943. இந்திய பெண்கள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1917. மதராஸ் தேவதாசி தடுப்புச் சட்டம் 1947. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பார்ட் முடிஞ்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.